என்னாச்சு உனக்கு? அன்னபூர்ணி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து அன்னபூர்ணியை பார்க்கலான்னு போகும்போது வந்து மகா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எங்கே வர, அங்கேயே நில்லு, நீ எப்போ இந்த வீட்டிலேருந்து கால் எடுத்து வச்சியோ அப்பத்துலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை, இப்போ யாரை வந்து பார்க்க வர, பார்த்து இவங்களை வந்து ஒரேடியாக மேலே அனுப்பலான்னு முடிவு பண்ணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை பார்க்க விடாமல் அங்கேருந்து தள்ளி விட்டுடுறாங்க நம்ம மகா. அடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா தான் வந்து அன்னபூர்ணியை வந்து சாவடிக்கலான்னு வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க. பட் தப்பிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்கிறாங்க. இப்போ ஃபிசியோதெரப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா தான் டெய்லியும் அந்த வீட்டுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. சந்து சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிவா மனசுலேயும் வந்து இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம சிந்து வந்து செமையாக காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா கூட போய் சண்டை போடுறாங்க. உடனே மகா வந்து நீ யார் ஸ்னேகா கிட்ட போய் இது பண்ண, நீயே வந்து இந்த வீட்டை விட்டு ஓட தான் போகிற, அவள் தான் என் மருமக அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. நம்ம சிந்து தான் வந்து பைரவிக்கு வந்து உதவியாக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம்னாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவியை சிந்துவை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் நம்பலாம். ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிந்து வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லார் மனசில் எப்படி இடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.